ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜாக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு வாரம் முடிச்சு அந்த ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ண ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் கம்மி ப்ரைஸுக்கு நல்ல ஜாக்கெட் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜாக்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த கலர் தான் எனக்கு பிடிக்கல. யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த கையெல்லாம் மடக்கும்போது ஜாக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த இஷ்யூ எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அதாவது ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ரெண்டாவதாக நான் அதை ரிட்டர்ன் போட்டு பிளாக் கலரே வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும், அதனால நான் பிளாக் கலரே வாங்கிட்டேன். இதுதான் செகண்ட் வந்தது, பிளாக் கலர். இந்த ப்ளூவை விட எனக்கு பிளாக் தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த க்ளோத் நல்லா இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுக்கப்புறமா நல்ல சூடா இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பிளாக் கலர் ஷர்ட் போட்டு இது போட்டீங்கன்னா இதுல இருக்கிற அந்த முடிவா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா அந்த பிளாக் கலர் ஷர்ட்ல கண்டிப்பா ஒட்டிக்கும். அதனால பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு இது செட் ஆகாது. இது பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்னால அவ்வளோ குவாலிட்டியாலாம் இல்லை. இப்படி பிச்சா கூட அப்படியே வந்துருக்கு. ஓகேங்களா, பிச்சு எல்லாம் பார்க்காதீங்க, பிஞ்சு வந்துடும். ஒரு வாஷுக்கு அப்புறம் இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சின்ன சின்ன தூசு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன தூசு எல்லாம் அவ்வளோ ஒட்டாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது பிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா இந்த பிரைஸுக்கு இவ்வளவு குவாலிட்டி தான் இருக்கும். ஆனா போடுறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா சூடாகவும் இருக்கு. நல்லா ஃபிட்டாக தான் இருக்கு. என்னோட சைஸுக்கு நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். எக்ஸல் சைஸ் எனக்கு கரெக்டா இருக்கு. இதோட இன்சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கையிலலாம் இந்த லேயர் வராது. இந்த நார்மல் இந்த இந்த என்ன பேருன்னு தெரில, அந்த லேயரோட பேர் இந்த ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, வழுன்னு அந்த லேயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டுலேயும் அந்த மாதிரி தான். இந்த வாட்டர் ரெசிஸ்டண்ட் எல்லாம் இல்லை. இது தண்ணி பட்டா உள்ளுக்கு இறங்கும். ஆனால் அவ்வளோக்கு சின்ன சின்ன சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கெல்லாம் இறங்காது. ஆனால் பெரிய மலையிலலாம் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது உள்ளுக்கு இறங்கிடும் தண்ணியெல்லாம். அதில் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிச்சிங்கன்னா வரல, ஆனால் வரும் பார்த்தீங்களா. ஏன்னா அது குவாலிட்டி அவ்வளோதான், ப்ரைஸ் ரேஞ்சும் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது மட்டும்தான் இப்படி வருது. இது இல்லாமல் நம்ம இதை வியர் பண்ணி இருக்கும்போது அந்த மாதிரி சட்டையிலெல்லாம் அப்படி பிஞ்செல்லாம் வர மாட்டேன். சின்ன சின்ன அந்த டெஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் அப்படியே ஒட்டிக்கும். அது 2-3 வாஷில் ரெடி ஆகும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்காக பிச்சு பார்க்கறதுக்கெல்லாம் வாங்காதீங்க. கம்மி ரேட்டில், அதாவது கம்மி ரேட்டுன்னு தான் சொல்கிறேன். இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 659 rupees ஒன்லி. அந்த ரேட்டுக்கு ஏதோ எனக்கு நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஓகேங்களா. இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட்டு தான். காலையில் நான் அதை போட்டு தான் வந்தேன். இதில் எந்த இதுவும் ஒட்டலை. ஆனால் அந்த பிளாக் கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒட்டிடும். ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஜாக்கெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இதே இல்லாம இந்த க்ளோத் இல்லாம உள்ளுக்கு ஒரு நெட்டோட வரும் பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒட்டுறது அந்த இஷ்யூ எல்லாம் வராது. ஆனா நான் தேடி பார்த்தேன், அது பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி, குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட போட்டோ பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டையில ஒட்டிக்கும். அதுதான் ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. இதே ஜாக்கெட் உங்களுக்கும் வாங்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் தரேன். நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்லயே நீங்க பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ண பார்க்குறேன்.